அத்தியாயம் 6. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காத்திருப்புக்குப் பிறகு கூட அவர்களை அழைக்கவில்லை எனவும் மீயாள் சலிப்புடன் எழுந்து சென்று மீண்டும் வரவேற்பறை பெண்ணிடம் கேட்க, மீட்டிங் முடிந்ததும் எம்டியே உங்களை அழைப்பதாகச் சொன்னார் என சொல்லிவிட்டாள். மேலும் காத்திருக்க நேர்ந்தபோது ரகுவரன் வந்த பிறகு வந்து வேலையில் சேர்ந்து இருக்க வேண்டும் என இரு பெண்களும் நொந்து கொண்டார்கள். இன்னும் 2 மணி நேரம் கழிந்த பிறகே எம்டி அறையிலிருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்திருப்பதாக சொல்ல, அவ்வளவு நேரம் இருந்த சோர்வு நீங்கி இருவரும் உற்சாகத்தோடு எம்டியின் அறையை நோக்கிச் சென்றனர். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவர்களை ஒரு ஆழப் பார்வையோடு தன் எதிரில் இருந்த சேரை காட்டி அவன் அமரச் சொன்னான். அவன் அந்த கம்பெனியின் எம்டி ஆதிரன். இந்த சின்ன வயதில் ஏஆர் கம்பெனிகளை பொறுப்பேற்று நடத்தி வருபவன். இவர்கள் ஓரிரு புதிய தொழில்களில் கூட கால் பதித்து இருக்கின்றனர் என ரகுவரன் மூலமாக கேள்விப்பட்டிருந்தார்கள். அவனிடம் வணக்கம் சொன்னவர்கள் தங்கள் ஃபைல்களை எடுத்து நீட்ட, அவன் அதில் பார்வையை ஓட்டிவிட்டு அதை அவர்கள் புறம் நகர்த்தி வைத்துவிட்டு அவர்களை நிமிர்ந்து பார்த்தான். "சோ, நீங்க ரகுவோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கீங்க. உங்கள பத்தி அவனும் சொன்னான். நீங்க எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ்" என அவன் புன்னகையோடு சொல்ல, அவன் புன்னகையைக் கண்டு இரு பெண்களும் அவனையே ஆவென பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். நல்ல கம்பீரத்தோடு வசீகரமாக இருந்த அவன் புன்னகை இருவரையும் கவர்ந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ ஆண்களைப் பார்த்து இருக்கின்றனர். ஆனால் மற்றவர்களை விட இவன் தனித்துவமானவன் என்பதை பார்த்தவுடனே கண்டுகொண்டனர். இருவரின் பார்வையும் கண்டு புருவம் சுருக்கி பிறகு என்ன என்பதைப் போல் புருவம் உயர்த்தி கேட்க, இருவரும் சொல்லி வைத்தாற்போல் ஒன்றுமில்லை என தலையாட்டினார்கள். "சரி, இன்னைக்கே ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கோங்க. நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடுங்க. ஆல் தி பெஸ்ட்" என சொல்ல, இருவரும் அவனுக்கு நன்றி சொல்லி வெளியில் வந்தார்கள். அந்த அறையிலிருந்து வெளியேறும் முன் மீயாள் அவனை திரும்பி பார்க்க, அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனது அந்த ஆளைத் துளைக்கும் பார்வை அவளுக்கு மூச்சை அடைக்கச் செய்ய, சற்று திணறலுடன் "என்ன பார்வை இது" என விழுந்தடித்துக் கொண்டு வெளியில் வந்தாள். வெளியில் வந்ததும் வைஷ்ணவி, "ஆளு செம ஹேண்ட்ஸமா இருக்காருலடி" என கேட்டாள். "ஏண்டி, உனக்குத்தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இனிமே சைட் அடிக்கிற உரிமையெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஆள் கிடைக்கிற வரையிலும் எல்லாரையும் தாராளமா சைட் அடிப்பேன். மறுபடியும் அவரை இந்த மாதிரி வழிஞ்சுகிட்டு பார்த்தேன்னா, ரகு அண்ணா வந்த பிறகு சொல்லி விட்டுடுவேன்" என மீயாள் மிரட்டினாள். "உனக்கு ஏண்டி இந்த கொலவெறி? அவன் ஊர்ல இல்லன்னு தானே நான் இப்படி சைட் அடிக்கிறேன். அது பொறுக்கலையா உனக்கு?" என வைஷ்ணவி பொறுமலோடு கேட்டாள். "அது வைஷு, நீ சொல்றதெல்லாம் லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. ஆனா யோசிச்சு பாரு, நான் இப்போ சிங்கிள். இப்போ பார்த்தோமே மிஸ்டர் ஆதி, அவனும் சிங்கிள். ஒருவேளை கூடிய சீக்கிரம் நாங்க மிங்கிள் ஆகிட்டோம்னு வச்சுக்கோ, அவன் உனக்கு என்ன முறையாவான்? அண்ணன் முறை தானே? அப்ப வரலாறு உன்னை தப்பா பேசுமே. அதனாலதான் தடுக்க பாக்குறேன்" என சொல்ல, வைஷ்ணவி ஆவென வாயை பிளந்து அவளை பார்த்தாள். "பார்த்து கொஞ்ச நேரம் ஆகல, அதுக்குள்ள மிங்கிள் ஆகுறத பத்தியெல்லாம் யோசிக்கிறியா? அவன பார்த்தா ரொம்ப ரஃப்பா தெரியறான். பேசாம சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்கோ. ரொம்ப நெருங்கணும்னு நினைச்சா 2 பேரும் சேர்ந்து அவன்கிட்ட மாட்ட வேண்டியதுதான்" என வைஷ்ணவி தோழியாக எச்சரிக்கை செய்தாள். "நீ என்னடி பைத்தியமா? நான் என்னமோ சீரியஸா காதல்ல விழுந்து அவன மறக்க முடியாம தவிக்கிற மாதிரி எனக்கு இவ்ளோ அட்வைஸ் பண்ற? சும்மா ஒரு பேச்சுக்கு உன்னை கிண்டல் பண்ணா அதை ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நாளையில இருந்து அவனை பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. இதுல நீ கன்ஃபார்மே பண்ணிட்டு பேசுறியே. அவன் லெவல் எங்க, நம்ம லெவல் எங்க? எனக்குன்னு ஒரு கிருத்திக் ரோஷனோ விஜய் தேவரகொண்டாவோ கிடைக்காமலா போயிடுவாங்க" என மீயாள் நம்பிக்கையோடு சொல்ல, வைஷ்ணவி அவளை கேவலமாக பார்த்தாள். "ஏன் இந்த லீ மின்ஹோ, கிம் ஷூ ஹியூன் மாதிரி கொரியன் சீரியல் ஹீரோ மாதிரி வந்தா வேண்டாம்னு சொல்லிடுவியோ" என கேட்டாள். "இது சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன இருந்தாலும் நம்ம ஊரு பசங்களுக்கு உள்ள கம்பீரம் அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். அதனால என் சாய்ஸ் நம்ம ஊர் பசங்க தான்." "ஆமா, உனக்கு கியூ கட்டி நிக்கிறானுங்க. அதுல எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம திரியிற" என வைஷ்ணவி கடுப்பாக கேட்டாள். "ஏண்டி உனக்கு பொறாம? எனக்கு கியூல யாரும் நிக்கலையா என்ன? எங்க இல்லன்னு சொல்லு பார்க்கலாம்" என மீயாள் புருவம் உயர்த்தி கேட்க, அவள் அழகில் வைஷ்ணவிக்கு எப்போதும் போல் மனதுக்குள் ஒரு புன்னகை. மீயாள் சொல்வது போல் காலேஜில் மட்டுமில்ல, அவள் எங்கே போனாலும் அவளுக்கு என்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. சில நேரங்களில் அவள் அழகே அவளுக்கு ஆபத்தாகி விடக்கூடும் என வைஷ்ணவி பயப்படுவது உண்டு. கிருஷ்ணனிடம் கூட அப்படித்தானே மாட்ட பார்த்தார்கள். அதனால் அதற்கு பதில் சொல்லாமல், "சரி வா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு உங்க அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல" என மீயாளை இழுத்துக்கொண்டு நடையை கட்டினாள்.
மறுநாள் இருவரும் தங்களை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டார்கள். முதல் நாள் வேலை என்பதால் கொஞ்சம் படபடப்பாக கூட இருந்தது. இன்ஜினியரிங் படித்திருப்பதால் எப்படியும் தங்கள் தகுதிக்கு நல்ல பெரிய பதவியாகத்தான் இருக்கும். அதற்குரிய உடையை போட வேண்டும் என பார்த்து பார்த்து தேர்வு செய்தார்கள். ஒரு வழியாக கிளம்பி முடித்து கோயிலுக்கு சென்று ஒரே நாளில் ஒபாமாவாக ஆக வேண்டும் என ஒரு பெரிய கும்பிடு போட்டு கோரிக்கை வைத்துவிட்டு ஸ்கூட்டியில் அவனுடைய அலுவலகத்துக்கு சென்றார்கள். அவர்களை பொறுத்தவரை ஏதாவது அலுவலக வேலையாக இருக்கும் என்பதுதான் அவர்களது எண்ணம். எப்படியும் அவர்கள் துறையிலிருந்து வேறு துறையில்தான் வேலை செய்ய போகிறார்கள். தங்களுக்கு தகுதி இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக எடுத்தவுடன் பெரிய பதவியில் அமர வைக்க மாட்டார்கள். அதனால் இப்போதைக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், அது மட்டுமே அவர்களது எண்ணமாக இருந்தது. அலுவலகத்துக்கு உள்ளே நுழைந்ததும் பார்க்கிங் ஏரியாவில் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே சென்றார்கள். அது ஒரு 7 தளங்கள் கொண்ட பெரிய கட்டிடம். இது அந்த கம்பெனிக்கு சொந்தமான கட்டிடம்தான். 7 தளங்களும் அவர்களது சொந்த உபயோகத்திற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. முதல் தளத்தில்தான் அவர்களது அனைத்து நிறுவனங்களுக்குமான முதன்மை அலுவலகம் இருந்தது. அங்கேதான் எம்டியுடைய நேரடி கண்காணிப்பில் வேலைகள் நடைபெற்றது. இந்த 7 தளத்தில் எங்கே அவர்களுக்கான வேலை என்பது தெரியவில்லை. வரவேற்பறையில் சென்று தங்கள் நியமன கடிதத்தை கொடுக்க அதை வாங்கி பார்த்த அந்த வரவேற்பு பெண் அவர்களை அமரச் சொல்லிவிட்டு யாருக்கோ போன் செய்தாள். பிறகு சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தவள் புருவ முடிச்சுடன் சரி சரி என்று தலையாட்டிக் கொண்டாள். அவள் பேசிக் கொண்டிருந்த நேரம் மீயாளுக்கு எம்டி அறை பக்கம் கண்கள் சென்று மீண்டது. இன்றும் அவன் வந்திருப்பானா, அங்கே இருப்பானா என அவள் மனம் ஆவலாய் எண்ணிக்கொண்டது. பெரும்பாலும் அவனுடைய அனைத்து நிறுவனங்களையும் காலை நேரத்திலேயே சென்று பார்த்துவிட்டுத்தான் அலுவலகத்துக்கு வருவான். மீட்டிங் இருக்கும் சமயங்களில் மீட்டிங்கை முடித்துவிட்டு பிறகு அனைத்து நிறுவனங்களுக்கும் செல்வானாம். பாவம், இத்தனையையும் இவன் ஒருவனே எப்படித்தான் பார்த்து கொள்கிறானோ? அவனுக்கு ஓய்வு என்பது இருக்குமோ என்னவோ என மனம் அவனுக்காக பரிதாபப்பட்டது. அதற்கு மேல் தங்கள் நிலை பரிதாபகரமாக மாறப்போகிறது என்பதை அவள் அப்போது அறியவில்லை. போன் பேசி முடித்ததும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவர்களை அழைத்து அவர்களது வேலை இங்கே இல்லை என்பதையும் அவர்களுடைய புது நிறுவனமான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில்தான் அவர்களுக்கு வேலை என்பதையும் அங்கே செல்லுமாறும் சொன்னாள். இவள் என்ன இப்படி சொல்கிறாள் என யோசித்த இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சரி என்று கடிதத்தை வாங்கி கொண்டு அந்த ஷோரூம் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். ஏற்கனவே அதை ரகுவரன் அவர்களுக்கு காட்டியிருந்ததால் அங்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. போன் பேசி முடித்ததும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவர்களை அழைத்து அவர்களது வேலை இங்கே இல்லை என்பதையும் அவர்களுடைய புது நிறுவனமான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூமில்தான் அவர்களுக்கு வேலை என்பதையும் அங்கே செல்லுமாறும் சொன்னாள். இவள் என்ன இப்படி சொல்கிறாள் என யோசித்த இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சரி என்று கடிதத்தை வாங்கி கொண்டு அந்த ஷோரூம் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். ஏற்கனவே அதை ரகுவரன் அவர்களுக்கு காட்டியிருந்ததால் அங்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அங்கேதான் ரகுவரன் வேலையில் இருந்ததால் தங்களுக்கும் அங்கேயே வேலை ஏற்பாடு செய்திருப்பதாக நினைத்தார்கள். அங்கே சென்று தாங்கள் வேலையில் சேர வந்திருப்பதாக சொல்ல அவர்கள் மேனேஜரை அழைப்பதாக சொல்லி அவர்களை காத்திருக்க சொன்னார்கள். சற்று நேரத்தில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்து அவர்கள் எதிரில் அமர்ந்தார். அவர் பெயர் அசோகன். அவர்தான் இந்த ஷோரூம் மேனேஜர். அவரிடம் நியமன கடிதத்தை கொடுத்து தாங்கள் வேலையில் சேர வந்திருப்பதாக சொல்ல அவர்கள் படிப்பையும் அவர்களையும் மாறி மாறி பார்த்தவன் ஒரு நிமிடம் என சொல்லிவிட்டு போனுடன் எழுந்து வெளியில் சென்றான். அவன் கண்ணாடி கதவுக்கு அந்த பக்கம் பேசிக் கொண்டிருந்தது இங்கிருந்து பார்த்த இரு பெண்களுக்கும் நன்றாக தெரிந்தது. தலையை ஆட்டி ஆட்டி ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். என்னடி இது, இவன் பேசுறத பார்த்தா இவன் மேனேஜர் வேலையத்தான் நமக்கு கொடுக்க போறாங்களா? இவ்வளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான் என வைஷ்ணவி சந்தேகமாக கேட்டாள். நம்ம தகுதிக்கு இந்த வேலையத்தான் செய்யணும்னு செய்ய வேண்டாம். அவன் எதை கொடுத்தாலும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம படிப்பு சம்பந்தமா ஏதாவது வேக்கன்ட் இருந்தா அதுக்கு மாறிக்கலாம் என மீயாள் சொன்னாள். நோ நோ நோ, அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். ராமன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி. அதே போல ரகுவரன் இருக்கிற இடம்தான் இந்த வைஷ்ணவிக்கு. கூவா ஆறு என்ற குரலில் இரு பெண்களும் ஒரு சேர திரும்பி பார்த்தார்கள். சரக்கு கொண்டு வந்து இறக்கும் லோட்மேன் ஒருவர் போனில் பேசிக் கொண்டிருந்தார். மீயாள் வந்த சிரிப்பை வாய்க்குள்ளேயே அடக்கிக் கொள்ள வைஷ்ணவி அவனை முறைத்தாலும் அந்த ஷோரூமை பார்வையிடுவது போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சற்று நேரத்தில் திரும்பி வந்த அசோகன் இருவரையும் அழைத்து கொண்டு அவர்களது குடோன் இருக்கும் பின்பகுதிக்கு சென்றார். இங்கே எதற்கு அழைத்து போகிறார் என இருவரும் விழித்தாலும் ஒன்றும் பேசாமல் அவர் பின்னே சென்றார்கள். அங்கே சென்றதும் அவர்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த வேலையை சொன்னதும் இருவருக்கும் கண்கள் தெரித்து விழாத குறையாக அவரை திகைத்து பார்த்தார்கள்.
அங்கே லோடு இறக்கிக் கொண்டிருந்த ஆண்களோடு சேர்ந்து இவர்களும் லோடை கொண்டு போய் குடோனில் அடுக்க வேண்டும் என்று சொல்ல இரு பெண்களுக்குள்ளும் எழுந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க இயலாத அத்தனை திகைப்பு. என்ன சார் சொல்றீங்க? இத நாங்க எப்படி செய்ய முடியும்? என மீயாள் கோபத்தோடு கேட்டாள். உங்களுக்கு இந்த வேலையத்தாம்மா கொடுத்திருக்காங்க. நான் இப்ப கூட ஆபீஸ்ல உள்ள மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவரும் அதையே தான் சொல்றாரு. என இரு பெண்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டே அந்த அசோகன் பதில் சொன்னார். சார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இத நாங்க எப்படி செய்ய முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அந்த லோட்மேன் ஒவ்வொருத்தரும் பைல்வான் கணக்கா இருக்காங்க. நாங்க இதையெல்லாம் தூக்க முடியுமா? கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிங்க சார். இதுல உன்ன 10 பேர் கூட சேர்ந்து தூக்கச் சொன்னா கூட கண்டிப்பா என்னால தூக்க முடியாது. உண்மைய சொல்லப் போனா இதுல ஏதாவது ஒண்ணு தப்பி தவறி என் மேல விழுந்தா கூட நான் நசுங்கி மேல போய் சேர்ந்துடுவேன். என வைஷ்ணவி குடோனில் இறக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொருள்களை பார்வையால் அளந்தபடியே பயத்தில் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதுல நான் ஒண்ணுமே பண்ண முடியாதும்மா. எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற வேலை இதுதான். நீங்க இதத்தான் செஞ்சாகணும். என அசோகன் அவர்களுக்கு புரிய வைக்கும் நோக்கில் சொல்லிக் கொண்டிருந்தார். சார், விளையாடுறீங்களா? நானும் எவ்வளவு தூரம் தான் பொறுமையா பேசுறது? எங்களால இத செய்ய முடியாது. எங்களுக்கு வேலையே வேண்டாம். நாங்க கிளம்புறோம். என சொல்ல அசோகன் இருவரையும் தடுத்து நிறுத்தினார். நீங்க வேலை வேண்டாம்னு சொல்லி கிளம்புனா அவர்கிட்ட சொல்ல சொல்லி ஏற்கனவே மேனேஜர் சொல்லியிருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என நகர்ந்தவர் அவரிடம் பேசிவிட்டு சற்று நேரத்தில் திரும்பி வந்தார். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எம்டி வந்துடுவாராம். அவர பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து போகச் சொன்னாங்க. என அவர் சொல்ல வைஷ்ணவியும் கடுப்பானாள். அவரை ஏங்க நாங்க பார்க்கணும்? வேலையே வேண்டாம்னு சொல்றோம். இதுல அவரை வேற நாங்க பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது. நாங்க இப்பவே கிளம்புறோம் எனச் சொன்னாள். இல்லம்மா, கண்டிப்பா உங்கள எம்டிய பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லனா வெளியில விட வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லிட்டாங்க. என அசோகன் சொல்ல இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வைஷ்ணவி ஏதோ பேச வாயெடுக்க வேண்டாம் என மீயாள் அவளை இழுத்து கொண்டு சென்று வரவேற்பறையில் அமர்ந்தாள். இங்க பாரு வைஷு, எனக்கு என்னமோ நடக்கிறது எதுவும் சரியா படல. எதுவா இருந்தாலும் அந்த எம்டிய பார்த்து பேசிட்டு நமக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிடலாம். ஒருவேளை ரகு அண்ணா வந்து கேட்டா கூட திரும்ப இங்க வரவே கூடாது. புரியுதா? என கேட்க சற்று முன்னர் தோன்றிய பயத்தில் இருந்த வைஷ்ணவி வேக வேகமாக சரி என தலையாட்டினாள். எப்படியும் இந்த வேலையை விட்டு போக வேண்டும் என்பதில் இருவரும் தீர்மானமாக இருக்க எம்டி அறையிலிருந்து வந்த அழைப்பின் பிறகு அது அத்தனை சுலபமாக இருக்கப் போவதில்லை என்பதை அப்போது அவர்கள் அறியவில்லை. அத்தியாயம் 7. மீயாளும் வைஷ்ணவியும் ஆதிரன் முன்பு அமர்ந்திருந்தார்கள். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஷோரூம் என்பதால் ஆதிரன் இங்கு சற்று அதிக நேரம் செலவிடுவான். இன்றும் ஏதோ முக்கியமான ஃபைலை புரட்டிக் கொண்டிருந்தவன் முன்னால் தான் அவர்கள் இருவரும் வந்து அமர்ந்தார்கள். வேகமாக ஃபைலை பார்த்து முடித்தவன் அதை மூடிவிட்டு இருவரையும் கூர்ந்து பார்த்தான். என்னவென்று கேட்க இரு பெண்களும் தாங்கள் வந்த விஷயத்தை சுருக்கமாகவே சொன்னார்கள். கேட்டவன் தன் இருக்கையில் நன்றாக சாய்ந்து கொண்டு, "சோ, உங்களுக்கு இந்த வேலை செய்ய விருப்பம் இல்ல. அதனால வேலை வேண்டாம்னு சொல்றீங்க. அப்படித்தானே?" என்று கேட்டான். "வேலையா? நீ கொடுத்ததெல்லாம் வேலையா? எந்த அறிவுள்ள மனுஷனாவது இந்த வேலைய பொண்ணுங்களுக்கு குடுப்பானா?" என வைஷ்ணவி மனதுக்குள் அவனை திட்டி தீர்த்தாள். வெளியில், "ஆமா சார், எங்களுக்கு இந்த வேலைய செய்ய சுத்தமா மனசில்ல. அதோட எங்க உடம்புலயும் தெம்பும் இல்ல" என சொன்னாள். "ஓகே, ரைட். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க தாராளமா வேலைய விட்டு போகலாம்" என சொல்ல இரு பெண்களும் அப்பாடி என நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அடுத்த நிமிடமே அவர்கள் மூச்சு விடக்கூட மறந்து போகும் அளவிற்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். இருவரையும் ஆழ்ந்து பார்த்தவன், "சரி, அப்படின்னா உங்க அக்ரிமெண்ட் படி நீங்க இந்த கம்பெனிக்கு கட்ட வேண்டிய பணத்த கட்டிட்டு தாராளமா வெளியில போகலாம்" என சொன்னான். "என்ன பணம்? என்ன அக்ரிமெண்ட்?" என இருவரும் புரியாமல் கேட்டார்கள். "என்னம்மா, அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணது ஞாபகம் இல்லையா? ஏன் இப்படி தெரியாத மாதிரி கேக்குறீங்க?" என அவன் ஏளனமாக உதடு வளைத்தான். அவன் ஏளனத்தில் இருவருக்கும் உள்ளுக்குள் உதறல் எடுக்க, "உண்மையா என்னன்னு புரியல சார். தயவு செய்து சொல்லுங்க" என வைஷ்ணவி தவிப்போடு கேட்டாள். அவளது தவிப்பை கேலியாக பார்த்தவன், "நீங்க இந்த கம்பெனில கட்டாயம் 3 வருஷம் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லனா 2 பேரும் ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்.
என சொல்ல இரு பெண்களும் அதிர்ச்சியுடன் சேரிலிருந்து எழுந்து நின்றார்கள். என்ன சார், என்ன சொல்றீங்க என மீயாள் அதிர்ச்சியுடன் கேட்க அவளை உற்று பார்த்தவன் பிறகு தோள்களை குலுக்கிவிட்டு, எல்லாமே அக்ரிமெண்ட் பேப்பர்ல இருந்திருக்கும், நீங்க பார்க்கலையா என்றவன் அக்ரிமெண்ட் காப்பியை எடுத்து டேபிளின் மேல் போட, வேகமாக எடுத்து அதை படிக்கத் தொடங்கியவளுக்கு கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டது. இந்த மாதிரி பாதியிலேயே கம்பெனிய விட்டு போனா பணம் கட்டணும்னு ரகுவரன் எதுவுமே சொல்லலையே சார் என மீயாள் கேள்வியாக அவனை நோக்கினாள். அத நீங்க ரகுவரன் கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் இங்க உங்களுக்கு வேலை அலாட் பண்ணி இருக்கிறதும் ரகுவரன் தான். சோ இந்த வேலையில கஷ்ட நஷ்டம் எதுவா இருந்தாலும் அவர் வந்த உடனே அவர்கிட்ட பேசிக்கோங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என ஆதிரன் சாதாரணமாக சொன்னான். ஆனா எங்களால அந்த வேலை எப்படி சார் பார்க்க முடியும்? ஒரு 20 கிலோ வெயிட்ட தூக்குறதே எங்களுக்கு கஷ்டம். அது ஒவ்வொன்னும் 50 கிலோவுக்கு மேல இருக்கும். நிச்சயமா எங்களால அத தூக்க முடியாது என மீயாள் அவனுக்கு புரிய வைக்கும் நோக்கில் சொன்னாள். அது உங்க கஷ்டம்மா. நான் என்ன செய்ய முடியும்? என ஆதிரன் அலட்சியமாக கேட்க மீயாள் எரிச்சலானாள். சார், இந்த மாதிரியான சாதாரண வேலைய விட்டு போறதுக்கு யாராவது 50 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லுவாங்களா? நீங்க வேணும்னா போலீஸ்ல சொல்லுங்க. நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம் என தைரியமாகச் சொன்னாள். அவளை புருவம் உயர்த்தி மெச்சுதலாக ஒரு பார்வை பார்த்தவன் பிறகு நக்கலாக, இந்த வேலைக்கு அவ்வளவு பணம் கட்ட சொல்ல மாட்டாங்க தான். ஆனா நீங்க ரகுவரன் கிட்ட வாங்கின காசுக்கு தான் இப்போ இங்க வேலை பார்க்குறீங்க. சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க 2 பேர் அப்பா, அம்மாவும் ரகு கிட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அத கட்ட முடியாததால, அவங்களுக்கு பதிலா அந்த கடன நீங்க கட்டுறதா சொல்லி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. உங்க அப்பா, அம்மா கடன் வாங்குன பத்திரத்தோட காப்பி இது. என மேஜை மேல் மீண்டும் ஒரு பேப்பரை தூக்கி போட, அதை எடுத்து படித்த மீயாளுக்கு முகத்தில் உயிரே இல்லை. எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறான் அந்த ரகுவரன்! நல்லவன் என நம்பி வீட்டிற்குள் விட்டதற்கு எவ்வளவு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்து விட்டான்! இவ்வளவு பெரிய இக்கட்டில் மாட்டி வைத்திருக்கிறானே! எப்படி இதிலிருந்து தப்பிப்பது? ஆக்சுவலா ரகு போலீஸ கூட்டிட்டு வந்து உங்க அம்மா அப்பாவ உள்ள தள்ளி அந்த பணத்த வசூல் பண்ணலாம்னு தான் நெனச்சான். அப்படி பண்ணா மட்டும் பணம் வந்துடுமா என்ன? அப்புறம் நான் தான் இப்படி ஒரு ஐடியாவ கொடுத்தேன். இங்கிருந்து வேலைய விட்டு போனா நீங்க மட்டும் இல்ல. உங்க அம்மா, அப்பா எல்லோருமே உள்ள போகணும். எப்படி வசதி? என கேட்டவனின் கண்களில் அத்தனை குரோதம் இருந்தது. எல்லா பக்கமும் கதவுகள் மூடிவிட்ட நிலையில் இப்போது என்ன செய்வது என இருவரும் சோர்ந்து போனார்கள். நீங்க வாங்குற சம்பளத்துல 4ல 1 பங்கு பணம் மட்டும்தான் உங்க கைக்கு வரும். மீதி பணம் எல்லாம் இந்த கடனுக்கு கழிச்சுக்குவாங்க என சொல்ல இருவரும் முகத்தில் வேதனையை சுமந்து அவனை பார்த்தார்கள். எல்லாம் சரி சார். இதெல்லாம் கூட நாங்க ஏமாந்ததுக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கிறோம். ஆனா எங்களால செய்ய முடியாத இந்த மாதிரியான கஷ்டமான வேலையை ஏன் கொடுக்கறீங்க? என மீயாள் புரியாமல் கேட்க அவன் முகம் சட்டென கடினமானது. உங்களுக்கு கொடுக்கிற வேலைய பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அத பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. இது எல்லாமே ரகுவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நடக்குது. ஏதாவது பேசணும்னா ரகு கிட்டயே பேசிக்கோங்க. அவரு போன எடுக்க மாட்டேங்கிறாரே என சொன்ன வைஷ்ணவியில் குரல் உடைந்து ஒலித்தது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சம்பந்தமா என்கிட்ட வராதீங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்றது என் வேலை இல்ல. உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன தெரியணும்னாலும் அது ரகு தான் சொல்லணும். அவன் கம்பெனி வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். சீக்கிரம் வந்துடுவான். வந்ததும் அவன்கிட்ட பேசிக்கோங்க என சொன்ன ஆதிரன் பேச்சு முடிந்தது என்பது போல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அதற்கு மேல் அங்கு நிற்பது வீண் என புரிந்து கொண்ட இரு பெண்களும் அங்கிருந்து நகர, வைஷ்ணவி தொய்ந்து போன நடையுடன் சோர்வாக வெளியேற, மீயாள் முகத்தில் யோசனை ரேகைகள். கதவின் அருகே சென்று எப்போது போல் அவள் திரும்பி பார்க்க ஆதிரன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் வழக்கம் போல் தடுமாறியவள் வேகமாக வெளியேறிவிட்டாள். இவன் எதற்காக இப்படி பார்க்கிறான்? கண்டிப்பாக ரகுவரன் இப்படி செய்ததற்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. அதை ரகு வந்தால் ஒழிய வேறு யாராலும் தங்களுக்கு சொல்ல முடியாது என நினைத்துக் கொண்டவள் சோர்வுடன் வெளியில் வந்து அமர்ந்தாள். வைஷ்ணவி குனிந்த தலை நிமிராமல் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தாள். அவளால் இப்போது மீயாளுக்கு என்னவென்று பதில் சொல்ல முடியும்? மொத்த முட்டாள்தனமும் அவள் செய்ததுதானே. இப்போது அவள் மட்டுமல்லாமல் அவளோடு சேர்ந்த அவள் உயிர் தோழி, அவர்கள் இருவருடைய இனிய குடும்பம் என எல்லோரும் சேர்ந்து அல்லவா மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வைஷ்ணவிக்கு தன் அம்மா அப்பா என்றால் உயிர். ஒரே பெண் குழந்தை என அவர்களுக்கும் இவள் என்றால் உயிர்தான்.
யார் என்ன என்று தெரியாத போதும் ரகுவரனை தன் நண்பன் என்று அழைத்துச் சென்றபோது எவ்வளவு அன்பாக நடத்தினார்கள். மீயாள் அம்மா சங்கீதாவுக்கு தன் கணவரின் மறைவுக்குப் பிறகு இருக்கும் ஒரே சொந்தம் அவள்தான். சங்கீதாவுடைய தம்பி அவ்வப்போது வந்து அவர்களை பார்த்துவிட்டுச் செல்வார். மற்றபடி மீயாளும் சங்கீதாவும் தான் ஒருவருக்கு ஒருவர் சொந்தமென இருப்பது. அதனால் இருவருக்கும் இடையேயான பிணைப்பு அதிகம். இப்போது எல்லோருக்குமே ஆபத்து எனும்போது என்ன செய்வது, என்ன முடிவு எடுப்பது என்றே தெரியாத நிலையில் இருவரும் இருந்தார்கள். வைஷ்ணவி இன்னும் தலை நிமிராமல் அழுதபடி அமர்ந்திருக்க, அவளை சமாதானப்படுத்தக் கூட தோன்றாமல் மீயாளும் முகம் இறுக அமர்ந்திருந்தாள். சாரிடி, எல்லாம் என்னால தான. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் என வைஷ்ணவி சொல்ல, மீயாள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? என் மேல கோவமா? சாரி மியா, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. அவன அத்தன தூரம் நம்பினேன் என வைஷ்ணவி சொல்ல, மீயாள் நிதானமாக அவளை ஏறிட்டு பார்த்தாள். உங்க அம்மா அப்பா கிட்டயும் என்னோட அம்மா கிட்டயும் நீ எப்ப கையெழுத்து வாங்கி கொடுத்த என மீயாள் கேட்ட கேள்வியில் வைஷ்ணவி திணறலுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தாள். உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு என கேட்க வைஷ்ணவி தடுமாற்றத்துடன் அது அது வந்து வந்து என இழுத்தாள். வைஷ்ணவியை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்ட மீயாள், நீ கேட்காம நம்ம அம்மா அப்பா எந்த காலத்திலயும் வேற யாருக்கும் கையெழுத்து போட்டு தரமாட்டாங்க. ஒண்ணு அவன் உன்கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கணும், இல்ல என்கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கணும். நான் செய்யல. அப்போ நீதான் வாங்கி கொடுத்திருக்க. அப்படித்தானே? எனக்கு தெரியாம இத எப்ப நீ செஞ்ச? என கேட்டவள் முகத்தில் அத்தனை இறுக்கம். கண்களில் நீருடன் மீயாள் கைகளை பற்றிக் கொண்ட வைஷ்ணவி, சாரிடி, ரொம்ப சாரி. அவன் ஏதோ இன்சூரன்ஸ் விஷயமா கையெழுத்து வேணும்னு தான் கேட்டான். அதனால தான் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தேன். மத்தபடி எனக்கு ஒண்ணும் தெரியாதுடி என அழுதாள். வைஷ்ணவி கைகளிலிருந்து தன் கைகளை உருவிக்கொண்ட மீயாள் இருந்த கோபத்தில் அவளை ஓங்கி அறைந்துவிட, வைஷ்ணவி அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். இதுவரை எத்தனையோ தவறு செய்திருக்கிறாள். அப்போதெல்லாம் மீயாள் கண்டிப்பாளே தவிர கை நீட்ட மாட்டாள். வைஷ்ணவி மீது அவளுக்கு அத்தனை பாசம். அவளுடைய கண்ணீரே போதும் மீயாளை இளக வைத்துவிடும். இப்போது என்னை அடிக்கவே செய்திருக்கிறாள். அப்படியானால் தன் தவறு எத்தனை பெரியது என்பது வைஷ்ணவிக்கு புரியாமல் இல்லை. மீயாள் கோபத்தோடு எழுந்து செல்லப் போக வைஷ்ணவி சட்டென்று அவள் கைகளை கெஞ்சலுடன் பிடித்து கொண்டாள். சாரிடி, ப்ளீஸ் டி, கோச்சுக்காதடி. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம போகாதடி. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். நீயும் போனா நான் எங்கடி போவேன்? எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? அவன் பிளான் பண்ணி ஏமாத்திருக்கான். உனக்கு புரியலையா? என வைஷ்ணவி கண்களில் நீருடன் கெஞ்ச, மீயாளுக்கும் அதற்கு மேல் வைஷ்ணவி மேல் கோபத்தை இழுத்து பிடித்து வைத்திருக்க முடியவில்லை. அவன் ஏமாத்திருக்கான்னு எனக்கும் தெரியுது வைஷு. ஆனா நீ ஏமாந்துட்டு வந்து நிக்கிற பாத்தியா? அதுதான் எனக்கு கோவம். இத்தனை பண்ணி இருக்கானே, அவன் மேல கொஞ்சம் கூட உனக்கு சந்தேகம் வரல? அவ்வளவு தூரம் உனக்கு காதல் கண்ண மறைச்சிடுச்சா? இப்ப நாம மட்டும் இதுல மாட்டிக்கல வைஷு. நம்ம பேரண்ட்ஸையும் சேர்த்து மாட்டி விட்டு இருக்கோம். உனக்கு புரியுதா? வயசான காலத்துல நம்மளோட சேர்ந்து அவங்களுக்கும் இதெல்லாம் தேவையா? என மீயாள் அடக்கி வைத்திருந்த கோபத்தோடு கேட்டாள். இப்போ வரைக்கும் அவன் காதல் மேல எனக்கு சந்தேகமே வரமாட்டேங்குது மியா. எங்க நான் ஏமாந்து போனேன்னே எனக்கு தெரியல. அம்மா அப்பா கிட்ட வாங்கின கையெழுத்து கூட ஒரு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டதுதான். அதுவும் கடைசி காலத்துல அவங்களுக்கு வர மாதிரியான பணம்னு சொல்லவும், லைஃப் லாங் அவங்க நம்ம கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தான் நானும் சரின்னு சொன்னேன். என வைஷ்ணவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் அருகில் ஒரு ஆள் வந்து நின்றான். வைஷ்ணவியும் மீயாளும் ஒரு சேர அவனை நிமிர்ந்து பார்க்க, 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா வேலை பார்க்க வரீங்களா? உங்களுக்கு வேலை கத்துத்தர சொல்லி எனக்கு அசோகன் சார் சொல்லிட்டு போயிருக்கிறார் எனச் சொன்னான். பெருமூச்சுடன் எழுந்த மீயாள் வைஷ்ணவியை தட்டி கொடுத்து, இனி நமக்கு வேற எந்த சாய்ஸும் இல்ல வைஷு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இத செஞ்சுதான் ஆகணும். எழுந்திரி. இப்ப நீ அழுது ஒன்னும் ஆகப் போறதில்ல. நம்ம கைய மீறி போயிடுச்சு. அதோட அந்த வேலைய செய்ய நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் தேவை. இப்படி அழுது அழுது எல்லாத்தையும் இதிலே கரைச்சிடாத என முயன்று வரவழைத்த புன்னகையுடன் சொல்ல, வைஷ்ணவியும் கண்ணுக்கு எட்டாத ஒரு புன்னகையுடன் எழுந்து கொண்டாள். இருவரையும் குடோனுக்கு அழைத்துச் சென்ற அந்த ஆள் பெயர் வையாபுரி. அவன்தான் இவர்களுக்கு வேலையை கற்றுத்தர அசோகனால் நியமிக்கப்பட்டு இருப்பவன். பெண்களுக்கு எப்படி அந்த வேலையை செய்ய சொல்லித் தருவது என அவனுக்குத் தெரியவில்லை. அவனால் முடிந்தவரை அதை பாதுகாப்பாக எப்படி தூக்கிக் கொண்டு போவது என்பதை பற்றி சொன்னான். அங்கிருந்த ஆண்கள் எல்லாம் இரு பெண்களையும் இரக்கத்துடன் பார்த்தனர்.
பூ போல் அத்தனை மென்மையாய் புது ரோஜாவாய் ஜொலித்தவர்களை இந்த வேலையைச் செய்ய சொல்ல அவர்களுக்கு மனதே வரவில்லை. அவர்களை உட்கார வைத்து தாங்களே வேலையை செய்ய முடியாது. அங்கே சிசிடிவி இருக்கிறது. பார்த்துவிட்டால் பிரச்சனையாகிவிடும். அதனால் இரு பெண்களும் தூக்கும்போது ஆண்களும் அவர்களுக்கு இணையாக அந்த பொருளை தூக்கிக் கொண்டு சென்று இறக்கி வைத்தார்கள். 2, 3 பொருட்களை தூக்கி வந்ததுமே இரு பெண்களுக்கும் முதுகை பிடித்துக் கொள்ள அதற்குள்ளேயே கையெல்லாம் சிவந்து விட்டது. மதியத்துக்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு காலெல்லாம் வலியில் துடிக்க, அதற்கு மேல் அவர்களால் நகரக்கூட முடியவில்லை. அவர்களின் நிலையை பார்த்ததுமே புரிந்து கொண்ட அசோகனும் அன்று வீட்டிற்கு அனுப்பிவிட ஸ்கூட்டி ஓட்டிச் செல்ல முடியாத நிலையில் கடினப்பட்டு ஓட்டிச் சென்றனர். மறுநாளிலிருந்து இதுதான் வேலை என தெரிந்து விட்டதாலோ என்னவோ ஸ்கூட்டியை எடுத்து வரவில்லை. பஸ்ஸிலேயே சென்று வந்தனர். மேலும் 2 நாட்கள் கழிந்த நிலையில் இரு பெண்களுமே முழுதாக ஓய்ந்து போய்விட்டனர். அன்று மதியம் கேண்டீனில் அமர்ந்திருந்த மீயாள் குனிந்து தன் உள்ளங்கையை பார்த்தாள். இரு கைகளுமே கன்றி சிவந்து போயிருந்தது. முதல் நாளே இதேபோல் சிவந்திருந்த கையால் சாப்பிட முடியாததால் அதற்கு பிறகு ஸ்பூன் எடுத்து வந்தனர். இன்று ஸ்பூனை கூட கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு இரு கைகளும் கன்றி போய்விட, பசி வயிற்றை கிள்ளும்போது கூட சாப்பிட முடியாத தன் நிலையை எண்ணி கண்ணீர் வந்தது. அழக்கூடாது என்று முயன்று அடக்கியும் இரு சொட்டு கண்ணீர் அவள் கைகளில் பட்டு தெறிக்க, என மீயால் தன்னை அறியாமல் கைகளை உதறிக்கொண்டாள். அவர்கள் படும் பாட்டை யாராவது பார்த்தார்களா, இல்லை கடவுளுக்கே மனது வந்து இறங்கி வந்தாரா என தெரியவில்லை. மறுநாளே அசோகன் அவர்களை கூப்பிட்டு, இப்போதைக்கு குடோனில் வேலை போதுமென சேல்ஸ் செக்ஷனில் வேலை பார்க்குமாறு அழைக்க, இரு பெண்களுக்குமே அத்தனை நிம்மதி. உள்ளம் துள்ள எத்தனை கடினமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை என அங்கே செல்ல, அசோகன் அங்கே அவர்களுக்கான வேலையை சொல்லவும் இருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. அத்தியாயம் 8. குடோனில்தான் கஷ்டமான வேலை என அதை செய்ய முடியாமல் அவதிப்பட்டவர்கள் அசோகன் வேறு வேலை தருவதாக சொல்லவும் சந்தோஷத்துடன் ஷோரூம் விற்பனை பகுதியில் வேலைக்கு வந்தால் அங்கே அதற்கு மேல் இருந்தது. குடோனில் செய்யும் அளவுக்கு கடினமான வேலை இல்லை என்றாலும் இந்த வேலையை நிச்சயம் அவர்களால் செய்ய முடியும் என்றே தோன்றவில்லை. இருந்தாலும் இப்போது அவர்களால் முடியாது என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தனர். ஏனெனில் இன்னும் ஒரு நாள் குடோனில் வேலை பார்த்தாலும் கை சதை பீந்துவிடும் அளவுக்கு இரு பெண்களுக்குமே கைகள் கன்றி போய் கொப்பளித்து விட்டது. தலையெழுத்து என அசோகன் கொடுத்த மைக்கை கைகளில் வாங்கி கொண்டு இரு பெண்களும் ஷோரூம் வெளியே வந்து நின்றார்கள். கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுமா, அந்த கதையால இருக்கு. அந்த வேலைதான் முடியலன்னு இங்க வந்தா இது அதுக்கு மேல இருக்கும் போல இருக்கே என வைஷ்ணவி புலம்ப ஆரம்பித்து விட்டாள். ரொம்ப வெக்கமா இருக்கு மியா. வார்த்தையெல்லாம் தொண்டை குழிக்குள்ளேயே சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கு. இதை என்னால செய்ய முடியும்னு தோணலடி என வைஷ்ணவி தெருக்களில் போவோர் வருவோரை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு சொல்ல, மீயாள் அவளை மேலும் கீழும் பார்த்தாள். குடோன்ல வாஷிங் மிஷின் கொண்டு போய் வைக்க ஆள் இல்லையா, போறியா என மீயாள் நட்களாக கேட்க, ஐயோ எனும் விதமாக வைஷ்ணவி அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள். அதற்கு மேல் வைஷ்ணவி யோசிக்கவில்லை. சுற்றி முற்றி யார் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? மைக்கை கையில் எடுத்தவள் வாங்கம்மா வாங்க, இது எங்க புது ஷோரூம். நீங்க விரும்புற மாதிரியான எல்லா விதமான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, மைக்ரோ ஓவன், ஏசி என அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம். தரமான பொருட்கள் மிக குறைந்த விலையில். வாங்க, எங்க ஏஆருக்கு வாங்க என வைஷ்ணவி தொடர்ந்து கூவிக்கொண்டே இருக்க, மீயாள் தான் அவளை ஆவென பார்த்தபடி நின்றிருந்தாள். மீயாளுக்கு ஓரிரு வார்த்தைகளைத் தாண்டி சத்தமே வெளிவர மறுத்தது. ஆனால் வைஷ்ணவி என்னவோ தொடர்ந்து ஆட்டோவில் ஊரைச் சுற்றி மைக்கில் விளம்பரம் செய்யும் ஆள் போல் தெளிவாகவும் தைரியமாகவும் பேசியது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இத்தனைக்கும் இரு அழகான பெண்கள் வாசலில் நின்று இப்படி கூவிக்கொண்டிருப்பதை போவோர் வருவோர் எல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சென்றனர். அவர்களை பார்த்ததும் மீயாளுக்கு அடுத்த வார்த்தை நாவிலிருந்து எழவில்லை. இதில் ஓரிரு ஜொல்லு ஆண்கள் மீயாளிடம் வந்து விளக்கம் கேட்டுக்கொண்டு நின்றனர். தான் பேசியது மட்டுமில்லாமல் வைஷ்ணவி மீயாளையும் அதே போல் பேச ஊக்குவிக்க, தோள்களை குலுக்கி விட்டு கொண்ட வைஷ்ணவி, கார்ல இருக்குது டயரு, ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் தயிரு, எங்க கடை பேரு ஏஆரு, இங்க பொருளெல்லாம் சூப்பரு, சும்மா வந்து வாங்கி பாரு, வருவீங்க ஒன்ஸ் மோரு, ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா என வைஷ்ணவி ஒரு ஃப்ளோவில் தன்னை அறியாமல் டிஆரை போல் ஆடிக்கொண்டு சொல்ல, அவளை பார்த்து மீயாளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவள் அருகில் சென்ற மீயாள்,
வைஷு மேடம், நாம இங்க வந்திருக்கிறது விளம்பரம் பண்ண. நீ என்னவோ ஓனர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உணர்ச்சி வசத்த கட்டுப்படுத்து. விசுவாசத்த அடக்கு என வைஷ்ணவியை கிண்டல் செய்தாள். தல நடிச்ச படம் விஸ்வாசம். ரகு என்ன பண்ணா மோசம். நான் உன் மேல வச்சிருக்கிறது பாசம். இப்ப நான் போடுறது மாறு வேஷம். உங்களுக்கு வைக்கிறேன்டா சோத்துல விஷம். அப்பதான் அடங்கும் என் துவேஷம். ஏ டண்டனக்கா, ஏ டனக்கனக்கா என வைஷ்ணவி அதற்கும் ரைமிங்காக பதில் சொல்ல, மீயாள் இப்போது நன்றாக சிரித்தாள். இப்போது மீயாள் கொஞ்சம் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்க, அவளும் வைஷ்ணவியுடன் இணைந்து மைக்கில் விளம்பரப்படுத்தவும், டிஆரை போல் ஒன்றிரண்டு ரைமிங் டயலாக்குகளை பேசவும் செய்ய, இருவரும் சிரிப்புடனே அந்த வேலையை தொடர்ந்தனர். மாடியிலிருந்து இவர்களது லூட்டியை பார்த்து கொண்டிருந்த ஆதிரன் போனை எடுத்து ரகுவிற்கு அழைத்தான். ஏன் ரகு இப்படி செய்ற? ரோட்ல நின்னுக்கிட்டு மைக்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடா என சொன்னான். அவங்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனை எல்லாம் கம்மிதான் ஆதி. நீ கொஞ்சம் உன் வேலைய பார்க்கறியா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்கள குடோன்ல இருந்து சேல் செக்ஷனுக்கு மாத்துனேல, அதுக்கான தண்டனை தான் இது என ரகுவரன் அடக்கப்பட்ட கோபத்துடன் கடுகடுத்தான். உன் கோபம் புரியுது ரகு. அதுக்கு எவ்வளவோ தண்டனைகள் இருக்கும்போது நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற என ஆதிரன் ஆதங்கமாக கேட்டான். ஏன் சாருக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துடுச்சா? ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க என ரகுவரன் நக்கலாக கேட்டான். ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த மொபைலை காதிலிருந்து எடுத்து அதை பார்த்தவன் பெருமூச்சுடன் மீண்டும் காதில் வைத்து, அதுக்கில்ல ரகு, நான் என்ன சொல்ல வர்றேனா என ஆதிரன் ஆரம்பிக்க ரகுவரன் இடையில் புகுந்து தடுத்தான். போதும் ஆதி, நீ சொன்ன வரையிலும் நான் கேட்ட வரையிலும் எல்லாம் போதும். இது என் பிரச்சனை. இதுல உன்கிட்ட உதவி கேட்டா முடிஞ்சா செய், இல்லைன்னா உன் வேலையை பாரு. அதை விட்டுட்டு நான் செய்யறதுல குறுக்க வர நினைக்காத. அது எனக்கு எப்போதுமே பிடிக்காது. இப்ப சொல்றதுதான் ஆதி. இதுக்கு அப்புறம் அவங்க சம்பந்தமான எந்த பிரச்சனையிலையும் நீ தலையிடக்கூடாது சொல்லிட்டேன் என சொன்ன ரகுவரன் கோபமாக போனை வைத்து விட்டான். ரகுவரன் மொபைலை பெட்டில் தூக்கி எறிந்துவிட்டு அந்த அறையிலேயே குறுக்கும் நெடுக்குமாக கோபத்துடன் அலைந்து கொண்டிருந்தான். அவர்களை விடுவதற்காகவா இவ்வளவு தூரம் திட்டம் போட்டு வேலை செய்தேன்? இந்த ஆதிக்கு புத்தி மழுங்கி விட்டது போல. இனி என் வழியில் குறுக்கே வரட்டும், அப்புறம் இவனுக்கு இருக்கிறது என பொறுமி தீர்த்தான். ஆதிரன் மொபைலை ஒருமுறை பார்த்தவன், இன்னும் ரகு என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று கவலையில் வெளியே நின்றிருந்த அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். இரு பெண்களுக்கும் தொடர்ந்து கத்தியதில் தொண்டை எரிச்சலாயிருக்க, சற்று நேரம் இடைவெளி விட்டு வேலையை தொடரலாம் என இருவரும் டீ குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எங்கோ ஒரு குரல், யாரம்மாதே, வேலை செய்யாம சும்மா நிக்கிறது, வேலையை ஆரம்பிங்க என சொல்ல, இதோ ஆரம்பிக்கிறேன் சார் என சட்டென்று வைஷ்ணவி மைக்கை கையில் பிடிக்க மீயாள் அவளை தடுத்து நிறுத்தினாள். வைஷ்ணவி என்னவென்று பார்க்க, அது 3வது தெருவுல யாரோ ஒரு ஓனர் யாரோ ஒரு லேபரை சொன்னது. நான் ஏற்கனவே சொன்னேன் நீ உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துன்னு. கேட்கவே மாட்டியா என மீயாள் நமட்டு சிரிப்புடன் சொன்னாள். ஏதோ விளம்பரம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் நம்மளைத்தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டேன் என வைஷ்ணவி சமாளிப்பாக பதில் சொல்லி ஈயென இழித்தபடி தலையை சொரிந்தாள். ஆமா, இவங்க தான் ஏஆர் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷனுக்கு சீஃப் ஹெட்டு. விளம்பரம்னு சொன்ன உடனே அப்படியே புல்லரிச்சு போச்சாக்கும். மேடம் நல்லா கண்ணை திறந்து பாருங்க. லேகிய விக்கிற மாதிரி 4 மணி நேரமா ரோட்ல நின்னு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க ஏதோ வசந்த் அண்ட் கோ டிவி விளம்பர ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என மீயாள் முறைத்து கொண்டே பதில் சொல்ல வைஷ்ணவி அப்போதுதான் சுற்றிலும் கவனித்தாள். ஏன் மியா, சுத்திலும் இவ்வளவு கூட்டம் கூடி நிக்குதே. லேகியம் விக்கிறவனுக்கு கூட இவ்வளவு கூட்டம் கூடாது போல இருக்கே. நம்மள பாக்குறதுக்கு இப்படி ஊரே கூடி நிக்குதுன்னா நம்ம என்ன அம்புட்டு அழகாவா இருக்கோம் என வைஷ்ணவி தன் சந்தேகத்தை கேட்டாள். உனக்கு அப்படி வேற நினப்பு இருக்கா? ரோட்ல நின்னு 2 பொண்ணுங்க இப்படி மைக்க வச்சு கத்திக்கிட்டு நின்னா எல்லோரும் இப்படித்தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த சொரண கூட இல்லாம டிஆர் மாதிரி ரைமிங்கா பேசி அந்த ஆட்டம் ஆடுன. இப்பத்தான் மேடம்க்கு கண்ணே தெரியுதாக்கும் என மீயாள் அவளை கிண்டல் செய்தாள். அது என் கையில மைக் கொடுத்தா நான் ஒரு மினி சாவித்திரின்னு உனக்கு தெரியாதாடி? என்ன அறியாம உடனே என் ஆள் மனசுல இருந்த நடிப்பு திறமை வெளியில வந்துருச்சு. சரி விடு. இந்த கூட்டத்துல யாராவது ஒரு டைரக்டர் கண்ணுல பட்டு கூடிய சீக்கிரம் ஸ்ரீதேவி மாதிரி நான் பெரிய ஸ்டார் ஆகலாம். அப்ப நீதான் எனக்கு பிஏ. அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுடா மியா குட்டி என வைஷ்ணவி கூலாகச் சொல்ல மீயாள் அவளை முறைத்து பார்த்தாள். எது? நான் உன்ன சப்போர்ட் பண்ணணுமா? ஏற்கனவே உன் கூட சேர்ந்து சுத்துனதுக்கு தான் என்னை இப்படி ரோட்ல நிக்க வச்சுட்ட. இந்த லட்சணத்துல இவங்க நடிப்பை பார்த்து
பூரிச்சு போய் கமல் சார் அவர் படத்துல வாய்ப்பு கொடுக்க போறார். இதுல இவங்களுக்கு அசிஸ்டண்டா நானே தான் வரணுமா. வலிப்பு வந்த மாதிரி கைய கால இழுத்துக்கிட்டு 4 ஸ்டெப்பு போட்டுட்டு, அத நடிப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம, மனசாட்சியே இல்லாம மினி சாவித்திரின்னு வேற சொல்லுற. அப்படியே நீ நடிப்பேன்னு சொன்னத கூட நான் ஒத்துப்பேன்டி. ஆனா என்ன உனக்கு பிஏ வாக்க நினைச்ச பாரு. அதுதாண்டி என்ன கொல்லுது என மீயாள் உச்சபட்ச கடுப்புடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். வேணானா போ. ஹீரோயினுக்கு அசிஸ்டண்டா வர எவ்வளவு பேர் முயற்சி பண்ணுவாங்க தெரியுமா? நான் எனக்கு வேற ஒரு நல்ல அசிஸ்டண்டா பாத்துக்கிறேன். உனக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என வைஷ்ணவி தோளை குலுக்கியபடி சொன்னாள். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா. அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதாம். ரோட்ல நின்னு லேகிய விக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு. நீ மட்டும் ஹீரோயின் ஆயிட்டா நாடு தாங்குமா? அதுக்கு தாண்டி ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்கான். நீதான் நல்ல நடிகையாச்சே. அந்த ரோட்ல நடுவுல ஒரு மேடை போட்டு அதுல நின்னு உன் நடிப்பு திறமைய காட்டி ஒரே நாள்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு இந்த கடனை எல்லாம் அடைச்சிடேன் என மீயாள் நக்கலாய் சொல்ல வைஷ்ணவி தாடையை தடவி யோசித்தாள். இது கூட நல்ல ஐடியா தான் மியா. ஆனா மோள வாசிக்க ஆள் இல்லையே. பேசாம அத நீ செய்றியா என வைஷ்ணவி தீவிரமான குரலில் கேட்க, அடியேய் வந்தேன்னு வச்சுக்க, மூஞ்சிய இடம் மாத்தி வச்சிருவேன் பாத்துக்க. ஓ இந்த வாய்க்கு பேசாம உனக்கு அசிஸ்டண்டா அந்த ரகுவையே வச்சுக்க. அவன்தான் உண்மையானவன், நேர்மையானவன், திறமையானவன். என்ன மேடம் முறைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு காலத்துல நீங்க சொன்னதுதான் என தன்னை முறைத்துக் கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்து மீயாள் சிரித்தாள். அந்த கடங்காரனை பத்தி பேசாதன்னு சொன்னா உனக்கு புரியவே புரியாதாடி. உன்னை என்ன பண்றேன் பாரு என மீயாளை அடிக்க துரத்த அவள் சிரிப்புடன் இங்கேயும் அங்கேயும் ஓடி போக்கு காண்பித்தாள். மாடியிலிருந்து அவர்கள் செய்வதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆதிரன் புன்னகைத்துக் கொண்டான். காலையிலிருந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அவனை அறியாமல் வெகு நாட்களுக்குப் பிறகு அவன் இதழில் புன்னகை மலர்ந்தது. ஆனால் சிசிடிவியில் பார்த்து கொண்டிருந்த ரகுவரனோ கோபத்தின் உச்சியில் இருந்தான். எவ்வளவு தூரம் திட்டம் போட்டு அவர்களை பழிவாங்க நினைத்தாலும் எந்த இடத்திலும் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு இந்த சிரிப்பு பேச்சு கேலி கிண்டல் மட்டும் குறைய மாட்டேன் என்கிறதே. நிச்சயம் இதையெல்லாம் அவர்களிடம் இல்லாது செய்து கதற வைக்கிறேன் என சூளுரைத்துக் கொண்டான். 1 வாரம் வரை மீயாள் மற்றும் வைஷ்ணவிக்கு அதே வேலையை நீடித்தது. குடோன் வேலை அளவுக்கு கஷ்டமான வேலை இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் அவமானப்பட வேண்டியிருந்தது. அதையெல்லாம் கடந்து வந்தால் பல்லை கடித்துக்கொண்டு செய்கிற அளவுக்கு சுமாரான வேலைதான். ஷோரூமில் வேலை செய்யும் எல்லோரும் இவர்களை இளக்காரமாய்த்தான் பார்த்தார்கள். அதனால் ஒரு சில எடுபிடி வேலைகளை கூட இவர்களையே செய்ய சொன்னார்கள். அதுவும் சேல்ஸ் செக்ஷனில் ஹெட்டாக இருந்த அந்த மத்திய வயது பெண் ஸ்டெல்லா இவர்களை கொஞ்சம் அதிகமாகவே வேலை வாங்கினாள். மீயாள் வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசாமல் இருக்க வைஷ்ணவிதான் அவளுக்கும் சேர்த்து அவர்கள் சொன்ன வேலையை செய்து கொண்டிருந்தாள். 1 வாரம் கடந்து இருந்த நிலையில் அன்று அவர்களுக்கு வேறு வேலை மாற்றிவிட்டதாக சொல்ல, இப்போ புதுசா வேற என்ன ஆப்பு காத்திருக்கோ தெரியலையே என்ற எண்ணத்துடன் தான் அசோகன் அறைக்கு சென்றார்கள். அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அசோகன் சொன்ன அந்த வேலை அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அத்தியாயம் 9. அன்று அவர்களுக்கான வேலையும் விளம்பரம் செய்வதுதான். ஆனால் இந்த முறை வித்தியாசமாக வேறு முறையை கையாண்டிருந்தனர். இந்த முறை அவர்கள் விளம்பரம் செய்ய போவது எலக்ட்ரிக்கல் பொருட்களை. அந்த பொருட்கள் எல்லாம் இருப்பது முதல் மாடியில். மொத்தம் 7 அடுக்குகளை கொண்ட இந்த ஷோரூமில் ஒவ்வொரு வகையையும் ஒவ்வொரு ஃப்ளோரில் வைத்திருந்தார்கள். எலக்ட்ரிக்கல் பொருட்களுக்கென்று அவர்கள் ஒரே ஒரு தளத்தை மட்டுமே உபயோகப்படுத்தினார்கள். ஒரு சில குறிப்பிட்ட வகையான முக்கிய பொருட்களை மட்டுமே கீழ்த்தளத்திலேயே வைத்திருந்தார்கள். அன்றிலிருந்து அவர்கள் ஷோரூமில் முக்கியமான ஆஃபர் போய்க் கொண்டிருந்தது. அதற்காகத்தான் விளம்பர உத்திகளை மாற்றியிருந்தார்கள். இந்த முறை விளம்பரத்திற்கான ஸ்டைலை வேறு விதமாக கையாள அதில் வகையாக மாட்டிக்கொண்டது வைஷ்ணவிதான். இருவருக்கும் ஒரே விதமான விளம்பர யுக்திதான். அதாவது இருவரும் அங்கே முக்கியமான ஆஃபரில் இருக்கும் ஒரு பொருளின் வடிவ அமைப்பை தாங்கிய அட்டைப்பெட்டியை அணிந்து கொண்டு வாசலில் நிற்க வேண்டும். இவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் 3 பேரும் அதேபோல் அங்கே நின்றிருந்தனர். அஜய் மட்டும் இவர்களோடு கல்லூரியில் படித்தவன் என்பதால் ஓரளவு பழக்கம். மற்ற இருவரும் இங்கே வந்துதான் பழக்கமாகினர். 3 பேருக்கும் 3 வகையான பொருட்களின் வடிவமைப்பை தாங்கிய அட்டைப்பெட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவன் ஃப்ரிட்ஜ் வடிவமைப்பை கொண்ட அட்டைப்பெட்டியை அணிந்திருக்க, இன்னொருவன் வாஷிங் மிஷின், அடுத்தவன் டிவி. மீயாள் கையில் மைக்கை வைத்துக்கொண்டு அன்றைக்கு என்னென்ன ஆஃபர் என்பதை வரிசைப்படுத்தி சொல்லச் சொல்லியிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் பரவாயில்லை. ஆனால் வைஷ்ணவிக்கு கிடைத்தது டியூப்லைட்.
அது வேண்டுமென்றே அவளுக்கென்று உருவாக்கப்பட்ட அட்டை பெட்டி என்பது யாரும் சொல்லித் தெரியாமலே மீயாளுக்கும் வைஷ்ணவிக்கும் புரிந்து போனது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வசனங்கள் அந்த அட்டை பெட்டியின் மேல் எழுதப்பட்டிருந்தது. ஃப்ரிட்ஜ் போட்டிருந்த விஷால் அட்டை பெட்டியில், என் உள்ளே எதை வைத்தாலும் அது கெட்டுப் போகாமல் அப்படியே இருக்கும். உடனே வாங்க, என்னை வாங்கிட்டு போங்க என எழுதியிருந்தது. வாஷிங் மிஷின் அட்டை பெட்டியில், என் உள்ளே எந்த வகையான ஆடையை போட்டாலும் சுத்தப்படுத்தித் தருவேன். என்கிட்ட ஆடையை கொடுத்து புதிதான ஆடையை பெற்றுக் கொள்ளுங்கள் என எழுதியிருந்தது. டிவி அட்டைப்பெட்டியின் மேல், என்னை வாங்கினால் புதிது புதிதாக எல்லாவற்றையும் காண்பிப்பேன். நீங்கள் பார்த்த பழையதும் கூட என்னிடம் புதிதாகத் தெரியும். நீங்கள் விரும்பிய அனைத்தையும் என்னிடம் காணலாம். உள்ளதை உள்ளபடி பார்க்க உடனே என்னை வாங்குங்கள் என எழுதியிருந்தது. வைஷ்ணவி போட்டிருந்த டியூப்லைட் அட்டைப்பெட்டியின் மேல், இந்த சுவிட்சை தொட்டால் உங்களை மட்டுமல்ல உங்கள் வீட்டையும் பிரகாசமாக்கி காட்டுவேன் என எழுதியிருந்தது. மீயாளுக்கு ஏசி போட்டிருந்த அட்டைப்பெட்டி தான் கொடுப்பதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அது மாற்றப்பட்டு மைக்கை மட்டுமே கொடுத்திருந்தார்கள். வைஷ்ணவிக்கு கொடுத்த விளம்பர பெட்டியை பொறுத்தவரை தவறாக எதுவும் இல்லை என்றாலும், சுவிட்ச் போர்டு பொருத்தப்பட்ட டியூப்லைட் தான் அவளது அட்டைப்பெட்டியின் படம். சுவிட்ச் இருந்த அந்த இடம் அவள் மார்பு பகுதி என்பதால் கடைக்குள் போவோர் வருவோர் எல்லாம் அவளை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அவர்கள் பார்வையில் அவமானப்பட்ட வைஷ்ணவி குனிந்த தலை நிமிராமல் எதையோ வெறித்து கொண்டு நின்றாள். அவள் அப்படி நின்ற நிலையை பார்த்ததும் மீயாளுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. இதில் கடைக்கு வந்த ஒருவன் அந்த அட்டைப்பெட்டியை பார்த்துவிட்டு வேண்டுமென்றே வைஷ்ணவி அருகில் சென்றான். ஓ, நீங்க டியூப்லைட் விளம்பர மாடலா? இங்க சுவிட்ச தொட்டா என்ன பிரகாசமாக்குவீங்களா? அப்படின்னா கண்டிப்பா தொட்டு பார்க்கணுமே என அவள் மார்பில் கை வைக்கப் போக, சட்டென்று வைஷ்ணவி 2 அடி பின்னால் நகர்ந்து கொண்டு எதிரில் நின்றவனை எரித்து விடுவதைப் போல் முறைத்தாள். இப்படி தள்ளி தள்ளி போனீங்கன்னா நான் எப்படி டெஸ்ட் பண்றது என அவன் மீண்டும் கையை நீட்டியவாறு இழிக்க, சற்று தொலைவில் நின்ற மீயாள் ஏதோ கலாட்டா என புரிந்து கொண்டு நொடியில் அந்த இடத்திற்கு வந்தாள். என்ன சார், என்ன வேணும்? உங்களுக்கு இங்க என்ன வேலை என கடுமையாக கேட்டாள். என்ன மேடம் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படி பேசினா எப்படி? நானும் பொருள் வாங்கத்தான் வந்தேன். கொஞ்சம் தன்மையோட பேசுங்க என்றவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தான். சார், ஷாப் அங்க இருக்கு. இங்க வந்து நின்னுக்கிட்டு என்ன வாங்க போறீங்க? ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தா உள்ள போங்க சார் என மீயாள் கோபமாக சொல்ல, சரி நீங்களே வந்து எடுத்து கொடுங்க. எனக்கு வேற யாரையும் பிடிக்கல என சொன்னான். இப்போதைக்கு வைஷ்ணவியிடமிருந்து தள்ளி அழைத்துச் சென்றாலே போதும் என நினைத்தவள், சரி வாங்க என்றவாறு உள்ளே அழைத்து கொண்டு சென்று அங்கிருந்த சேல்ஸ் கேர்ளிடம், இவருக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து கொடுங்கள் என சொல்ல, அவனோ மீயால் தான் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றான். அங்கே என்ன பிரச்சனை என்றபடி வந்த சேல்ஸ் ஹெட் ஸ்டெல்லாவும் கஸ்டமர் தான் முக்கியம் என அவனுக்கு வேண்டிய பொருளை எடுத்துக்காட்டச் சொல்லிவிட்டாள். எல்இடி டியூப்லைட்டை எடுத்துக்காட்டச் சொல்ல அவளும் வேண்டா வெறுப்பாக எரிச்சலுடன் சிலவற்றை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தாள். இத எனக்கு செக் பண்ணணும், ஒரு தடவை போட்டு காட்டுங்க என சொல்ல, கீழே இருந்த செட்டில் அதை ஒருவன் போட்டு காட்ட, எனக்கு இங்கிருந்து பார்த்தா அவ்வளவு திருப்தியா இல்ல, அந்த இடத்துல மாட்டி காட்டுங்க என ஏற்கனவே எல்இடி டியூப்லைட் மாட்டியிருந்த இடத்தை காட்ட, அங்கதான் ஏற்கனவே இருக்கே சார், அது மாதிரி தான் இருக்கும் என மீயாள் சொன்னதை அவன் காதிலேயே வாங்கவில்லை. அந்த டியூப்லைட் இப்படி இருக்கு, சரி அதே மாதிரி இந்த டியூப்லைட்டும் இருக்கும்னு என்ன நிச்சயம்? இதை ஏறி மாட்டி காட்டுங்க என சொல்ல, வேறு ஒருவன் ஏறி அதை மாட்டச் செல்ல, அந்த கஸ்டமர் மீயால் தான் செய்ய வேண்டும் என பிடிவாதமாக இருந்தான். ஒரு அளவுக்கு மேல் மீயால் பொறுமை பறந்து கொண்டிருந்தது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த ஃபோல்டபிள் இரும்பு ஏணியில் ஏறி அவள் மாட்டிக்கொண்டிருக்க, கீழிருந்து அவள் முன்னழகையும் பின்னழகையும் அவன் வக்கிரத்துடன் தன் விழிகளால் பருகிக் கொண்டிருந்தான். மேலே லைட்டை பொருத்திவிட்டு அவனை திரும்பி பார்க்க, அவன் தன்னை பார்த்த இடத்தைக் கண்டு மீயாளுக்கு அருவருத்து போனது. சார் என பல்லை கடித்துக்கொண்டு சற்று சத்தமாக அழைத்து, ஓகேவா என கேட்க, ஓகே ஓகே, ரொம்ப அருமையா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட அதிகம்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவும் இருக்கு. என்ன பார்க்க சொன்னா நாள் பூரா பார்த்துட்டே இருப்பேன் என அவன் இரு பொருள்பட பேசிக்கொண்டே செல்ல, ஒன்றும் பேசாமல் மீயாள் லைட்டை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். வேற ஏதாவது பார்க்கறீங்களா சார் என மீயாள் கேட்க, இப்போ பார்த்த வரைக்கும் போதும்னு தான் நினைக்கிறேன். மறுபடி நீங்க காட்டுறதா இருந்தா நான் பார்க்க ரெடியா தான் இருக்கேன் என சொல்ல, மீயாள் இப்போது அவனை முறைக்க ஆரம்பித்தாள். என்னம்மா இப்படி முறைக்கிற? நான் இங்க இருக்க பொருளைத்தான் சொன்னேன். நீ வேற ஏதாவது நினைச்சியா என்ன என கண்களில் போதையுடன் அவளை வெறித்து கொண்டு நின்றான். ஏதோ சொல்லப்போன மீயாள் அருகில் யாரோ வரும் அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்தாள்.
ஆதிரன் தான் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். பெரும்பாலும் அவன்தான் கடை முதலாளி என்பதை வெளியிலிருந்து வரும் கஸ்டமர்கள் எல்லோரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டான் என்பதால் சாதாரணமாக அவர்கள் அருகில் வந்தவன், "என்னையாள், என்ன பிரச்சனை?" எனக் கேட்டான். "சாருக்கு ஏதோ பெருசா வேணுமா, இங்க கொடுக்க முடியாது, வெளியில வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல சார்" என எதிரில் நின்றவனை முறைத்தாள். "நீங்க கொடுக்கறதா இருந்தா நான் எங்க வேணாலும் வந்து வாங்கிக்க தயாரா இருக்கேன். நீங்க சொல்லுங்க மேடம், நான் எங்க வரணும்?" என அவன் இளித்தபடி அவளைப் பார்வையாலேயே கபளீகரம் செய்து கொண்டிருந்தான். அவன் பார்வையைப் பார்த்த ஆதிரன் கடுப்பாகி, "என்ன சார், உங்களுக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன்." அவன் ஆதிரனை மேலும் கீழும் பார்த்து, "நான் எதிர்பார்க்கிறது உன்கிட்ட கிடைக்காது. அதோட இப்ப எனக்கு எதுவும் தேவையில்ல. நான் நாளைக்கு வரேன். இன்னைக்கு டியூப்லைட் வாங்கத்தான் வந்தேன். வேற என்ன வேணும்னு நாளைக்கு முடிவு பண்ணிட்டு வரேன்" என சொல்லிவிட்டு அந்த டியூப்லைட்டை எடுத்துக்கொண்டு பில்லிங் செக்ஷனுக்கு சென்றான். அவன் அங்கிருந்து நகர்ந்ததும் மீயாளை பார்த்த ஆதிரன், "ஏதாவது பிரச்சனையா யாழ்?" எனக் கேட்டான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்" என்றவாறு அவனை சரியாக கூட பார்க்காமல் வேகமாக வெளியேறிச் சென்றவளை யோசனையோடு பார்த்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்த நாள் வைஷ்ணவிக்கு கொடுக்கப்பட்டிருந்த அட்டைப்பெட்டி ஃப்ரிட்ஜ். அதை பார்த்ததுமே, இன்று ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என அவர்கள் இருவருமே எதிர்பார்த்தார்கள். அன்று மீயாளிடம் டியூப்லைட் வாங்கிச் சென்றவன் இன்று இன்னும் ஒருவனோடு வந்திருந்தான். இந்த முறை வைஷ்ணவி போட்டிருந்த ஃப்ரிட்ஜ் அட்டைப்பெட்டியை பார்த்தவன் அருகில் சென்று, "இதுக்குள்ள எத வச்சாலும் கெட்டுப் போகாதாமே, நாமளும் வச்சு பாப்போமா?" என கையை அவள் மார்பின் அருகே உள்ளே கையை விடுவது போல் கொண்டு செல்ல, சட்டென்று வைஷ்ணவி துணியை இழுத்து விட்டு கொண்டு நகர்ந்து நின்றாள். "மச்சி, ரொம்ப கூச்சப்படுது. அதான் உடனே வாங்க, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுதே, வாங்கிட்டு போயிடுவோம்" என அதில் ஒருவன் சிரித்தான். "ஆமாண்டா, வாங்கிட்டு போய் வீட்ல நம்ம ஆசதீர வச்சு வச்சு எடுப்போம். அப்புறம் தெரியும் இது கெட்டுப் போகுதா, இல்ல அது கெட்டுப் போகுதான்னு" என அவன் கையையும் வைஷ்ணவியையும் ஒரு அருவருத்த பார்வை பார்த்தான். அவர்கள் பேசியதைக் கேட்டபடியே அருகில் வந்த மீயாள், "அடிங்கொய்யால, உனக்கு இன்னைக்கு இருக்குடா, வாடா" என நினைத்தபடி வைஷ்ணவியை பார்த்து கண்ணை காட்டிவிட்டு அவர்களிடம் புன்னகையுடன், "சார், கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா, உங்ககிட்ட பேசணும்" என சொல்ல, அவன் மீயாளை பார்த்ததும் ஆச்சரியமாகி பல்லை காட்டியபடி உடனே வருகிறேன் என சொல்ல, ஆசையோடு இரு ஆண்களும் மீயாளுடன் குடோன் பக்கமாகச் செல்ல வைஷ்ணவியும் அங்கே வந்து சேர்ந்தாள். அங்கே போனதும் பின்னாலேயே வந்த வைஷ்ணவியை பார்த்து, "இவளும் வராளே, நாங்க 2 பேரா இருக்கோம்னு இவளையும் கம்பெனி கொடுக்க வரச் சொன்னியா?" எனக் கேட்டான். "ஆமாடா, ஆமா, உனக்கு கம்பெனி கொடுக்கத்தான் வர வச்சேன்" என்ற மீயாள் அவன் கையை பிடித்து முறுக்கி முதுகின் பக்கமாக கொண்டு வர அவன் வழியில் துடித்தான். அதற்குள் இன்னொருவன், "ஏய்" என்றபடி மீயாள் அருகில் செல்லப் போக அவனை வைஷ்ணவி அடி வயிற்றிலே ஒரு குத்து விட்டாள். "ஏன்டா இப்படி கத்துறீங்க? வாய மூடுங்க. அதுதான் நான் குடுக்கறத வாங்குறதுக்கு எங்க வேணும்னாலும் வர தயாரா இருக்கேன்னு சொன்னியே. நான் ஆசையா குடுக்கறேன். வாங்கிக்கோ இப்ப. ஏன் கத்துற?" என சொன்னவள் அவன் முகத்திலேயே ஒரு குத்து விட பொளபொளவென்று ரத்தம் கொட்டியது. வைஷ்ணவி அந்த இன்னொருவனை பிடித்து, "ஆசை தீர கைய வச்சு வச்சு எடுக்கிறேன்னு சொன்னியே. எனக்கும் உன் மேல கைய வச்சுக்க ஆசையா இருக்கு. இப்ப நானும் வச்சு வச்சு எடுக்கிறேன்" என கன்னத்தில் மாறி மாறி அறைய அவன் சுருண்டு விழுந்தான். அவன் சட்டை காலரை பிடித்து தூக்கிய மீயாள், "எத்தனையோ பொண்ணுங்க அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வராங்க. எங்கள மாதிரி எத்தனை பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்கள எல்லாம் கண்டா உங்களுக்கு இளக்காரமா இருக்குல்ல? பேச முடியாத இடத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களோட கெத்த காமிக்கிறதுனால தானே உங்கள வீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க பேசுனியே, இங்க பேசுடா" என மீண்டும் மீண்டும் அவன் முகத்தை பஞ்சர் செய்ய, அவன் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அவள் அவள் காலில் விழுந்து விட்டு விடுங்கள் என அழ ஆரம்பித்தான். அந்த இன்னொருவன் வைஷ்ணவி காலை பிடிக்க இருவரும் வேண்டிய அளவு அந்த பொறுக்கிகள் இருவரையும் அடித்து துவைத்து விட்ட பின்னரே அவர்களை விடுவித்து அங்கிருந்து ஓடிப்போகச் சொன்னார்கள். "இனி இவன் மட்டும் இல்ல வைஷு, நம்ம கிட்ட தேவையில்லாம இதே மாதிரி யாராவது பிகே பண்ணா எல்லாரையும் இங்க கொண்டு வந்து வச்சு கும்பி தான் அனுப்பணும். நம்ம கிட்டயே இவ்வளவு தூரம் வாலாட்டுறானுங்க, வெளியில போய் மத்த பொண்ணுங்க கிட்ட எந்த அளவு பண்ணுவானுங்க" என மீயாள் கோபத்துடன் சொல்ல, வைஷ்ணவியும் ஆமாம் என்று தலையாட்டிக் கொண்டாள். "2 நாளா இப்படி நிக்க வச்சுட்டானுங்களேன்னு ஒரே அவமானமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்றேன்" என வைஷ்ணவி உணர்ந்து சொன்னாள். அடுத்த நாள் வாஷிங் மிஷின் அட்டை பெட்டி வைஷ்ணவிக்கு வழங்கப்பட, எப்போதும் போல் மீண்டும் ஒரு அரைக்கிறுக்கன் வந்து அவளிடம் வம்பிழுக்க ஆரம்பித்தான். தான் போட்டிருந்த சட்டையை கழட்டி வைஷ்ணவியிடம் கொடுத்து, "இத வாங்கிட்டு புது சட்டை கொடு" எனக் கேட்டான். "எத? புது சட்டையா?
எங்க இருந்துடா எனக்குன்னு கிளம்பி வரீங்க என வைஷ்ணவி அவனை பார்த்து முறைத்தாள். பிறகு வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், அந்த பக்கம் வாங்க சார், துவச்சே தரேன் என அழைத்துச் சென்று, வாங்க சார் வாங்க, வாங்குறதுக்கு வாங்க என மீயாளுடன் சேர்ந்து அவனை அடித்து துவைத்து எடுத்து விட்டாள். நல்லா துவைக்குமான்னு கேட்டீங்களாமே சார், துவைச்ச வரைக்கும் போதுமா என மீயாள் நக்கலாக அவனை பார்க்க, போதும்மா போதும் என்றபடி கிழிந்த சட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடினான். ஏற்கனவே இங்கு இருக்கும் பிரச்சனை போதாதென்று ஜெயிலில் தண்டனை காலம் முடிந்து வெளியில் வந்த கிருஷ்ணன் அவர்கள் இருவருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விடக்கூடாது என ஓனரிடம் கலாட்டா செய்ய ஆரம்பித்தான். அந்த ஓனர் இரு பெண்களுக்கும் ஆதரவாக பேசுவதா கிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசுவதா என தெரியாமல் விழித்தார். கிருஷ்ணனை பகைத்துக் கொண்டு அங்கே அவரால் காலம் தள்ள முடியாது. அதேபோல் அந்த பெண்களையும் திடீரென்று வெளியே போகச் சொன்னால் எங்கே போவார்கள் என என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தார். அவரது நிலைமையை புரிந்து கொண்ட பெண்கள் வீட்டை காலி செய்வதாக ஒத்துக்கொண்டு அங்கிருந்து வந்தார்கள். கிருஷ்ணனை பார்த்த பிறகு இனி அங்கே இருப்பது நல்லதல்ல என இருவருக்கும் தோன்றிவிட, இப்போது போய் எங்கே வீடு பார்ப்பது என்று தெரியாமல் தவித்தனர். நம்ம கூட வேலை பார்க்கறானே விஷால், அவன் அவங்க காலனில ஏதோ வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு பேசிட்டு இருந்தானே, அவன்கிட்ட கேட்டு பாப்போமா என வைஷ்ணவி கேட்டாள். அது சின்ன போர்ஷனா தான் இருக்கும். உனக்கு பரவாயில்லையா வைஷு? நான் எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனா நீ தான் கஷ்டப்படுவ. அதனால தான் யோசிச்சேன் என மீயாள் யோசனையுடன் சொன்னாள். இப்போதைக்கு வேற வழி இல்லையே மியா. வேறு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதை விட வாடகை வேற கொடுக்கணுமே. இப்போ நம்மளுக்கு நாள்ல ஒரு பங்கு சேலரி தான் வருது. அதுவாவது கொடுக்குறாங்களேன்னு எனக்கு திருப்தியா இருக்கு. அத வச்சு தான் நம்ம இங்கேயும் சமாளிக்கணும். அம்மா அப்பாவுக்கும் பணத்தை அனுப்பணும். இல்லைனா நாம வேற வேலைக்கு போனதை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க என வைஷ்ணவி கவலையுடன் சொன்னாள். கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல வைஷு. எதுக்காக வேற வேலைக்கு போனீங்க? என்ன சம்பளம்னு கேட்டா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி வரும். தெரிஞ்சா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க என மீயாளும் கவலைப்பட்டாள். சரி, நாளைக்கு நான் விசால் கிட்ட பேசுறேன். எதுக்கும் நாளைக்கு அவங்க காலனிக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோம் என மீயாள் சொல்ல வைஷ்ணவியும் சரி என தலையாட்டிக் கொண்டாள். அத்தியாயம் 10. 4 நாட்களாக தங்களை தொந்தரவு செய்பவர்களையெல்லாம் ஓடவிட்டுக் கொண்டிருந்த வைஷ்ணவியும் மீயாளும் ரகுவரன் கண்களில் ஒரு நாள் சிக்கிக்கொள்ள, அவ்வளவு திமிரா உங்களுக்கு? உங்களை என்ன செய்கிறேன் பார் என அவன் கருவிக்கொண்டான். அன்று வேலைக்கு வந்திருந்த இருவருக்குமே அட்டைப்பெட்டிதான் கொடுக்கப்பட்டு விளம்பரத்திற்கு நிற்கச் சொன்னார்கள். இத்தனை நாளும் மைக்கில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த மீயாள் இன்று அட்டைப்பெட்டி கொடுக்கப்பட்டவுடன் யோசனையாக புருவம் சுளித்தாள். அதுவும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஏசி அட்டைப்பெட்டி. அதில் இருந்த வாசகத்தைக் கண்டு அவளுக்குள் உள்ளுக்குள் கோபம் பெருக்கெடுத்தது. என்னை அறையின் உள்ளே கொண்டு சென்று வையுங்கள். நான் உங்களை குளுமைப்படுத்துவேன். என்னை வாங்கிச் சென்றால் குளுமையை உணர்ந்து நிச்சயம் எப்போதும் என்னையே நாடுவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து உங்களை புத்துணர்ச்சியாக்குவேன் என இருந்தது. வைஷ்ணவிக்கு இன்று டிவி அட்டைப்பட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலுள்ள வாசகங்களையும் பார்த்த மீயாளுக்கு வேண்டுமென்றேதான் இதை தங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் உறுதியானது. இத்தனை நாட்களில் தங்களுடன் நன்றாக பழகியிருந்த விளம்பரத்திற்காக தங்களோடு வெளியில் நிற்க வைக்கப்பட்டிருந்த அந்த 3 ஆண்களிடமும் மீயாள் உதவி கேட்டாள். அதன்படி தங்கள் அட்டைப்பட்டியை அவர்களிடமும் அவர்களுடையதை தாங்களும் போட்டுக்கொள்வதாக சொன்னார்கள். அவர்கள் மூவரும் தயங்க, அன்வர், யோசிக்காதப்பா. ஒரு வாரமா நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நீயும் பார்த்துக்கிட்டே தானே இருக்க. ஏண்டா விஷால், நீயாவது எடுத்துச் சொல்லு. எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்க கணேஷோட ஃப்ரெண்டு தானே நீனு. அந்த முறையில ஒண்ணுக்குள்ளா ஒண்ணா எப்படி பழகி இருக்கோம். நீ கூட எங்களுக்கு உதவி செய்யலைன்னா எப்படி என மீயாள் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க, அவர்களும் அவளை அப்படியே நம்பிவிட்டனர். அவர்களைப் பற்றி ஏற்கனவே தெரிந்த அஜய்தான் இரு ஆண்களையும் இப்போது பாவமாக பார்த்தான். மற்ற இருவருமாவது அவர்களுக்கு இங்கே வந்துதான் பழக்கமானவர்கள். ஆனால் அஜய் அவர்களோடு ஒரே வகுப்பில் படுத்திருக்கிறானே, அதனால் அவர்களைப் பற்றி தெரியாமல் இருக்குமா? சரியான வேலை கிடைக்காமல் திண்டாடியவனை ஒரு சூப்பர் வேலை நாங்கள் வாங்கித் தருகிறோம் என அழைத்து வந்து இந்த வேலையில் சேர்த்து விட்டார்கள். இப்போது இருவரோடும் சேர்ந்து அவனும் மொட்டை வெயிலில் விளம்பரப் பலகையை மாட்டிக்கொண்டு நிற்கிறான். அன்வரிடமும் விசாலிடமும் இருந்த அட்டைப்பெட்டியை மீயாளும் வைஷ்ணவியும் மாற்றிக்கொள்ள, இப்போது 5 பேரும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அஜய் மீயாள் அருகே குனிந்து, ஏன் மியா, நீங்க 2 பேரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க சரி, என்னையும் ஏமா இதுல கோத்து விட்டீங்க என கேட்டான். அது ஒண்ணும் இல்லடா. நாங்க மட்டுமே இங்க இருக்கவும் ரொம்ப போர் அடிச்சது. நம்ம செட்லயே உருப்படாம தெரியறது நீதான். மத்தவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க.
அதனாலதான் உன்னை வரவழைச்சோம். எங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல என மீயாள் புன்னகையுடன் சொல்ல, வைஷ்ணவி அவனை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தாள். இதுக்கு நான் கேட்காமலேயே இருந்திருக்கலாம் என அஜய் புலம்பிவிட்டு அவர்களோடு சேர்ந்து கையை காலை ஆட்டிக் கொண்டிருந்தான். அதாவது உள்ளே வருபவர்களை எல்லாம் சேர்த்து என்டர்டைன்மெண்ட் செய்து கொண்டிருந்தார்கள். உள்ளே வருபவர்களை கவர்வதற்கான விளம்பர யுக்திதான் இது. அதுவும் சின்ன பிள்ளைகளை சொல்லவே வேண்டாம். அவர்களை அதிசயமாக பார்த்து தொட்டு தொட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். 10 வயதிற்கு மேல் வந்த பிள்ளைகள் எல்லோரும் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு சென்றனர். அன்று வந்த சிறுவர்களில் ஓரளவு புஷ்டியாக இருந்த ஒரு சிறுவன் அஜயின் வயிற்றில் குத்தி, வாவ், நான் இந்த பஞ்சிங் பேக்ல குத்திட்டேன் என சொல்ல, அங்கிருந்து சிறுவர்கள் எல்லோருமே அவன் வயிற்றில் குத்தி விளையாட ஆரம்பித்தார்கள். இன்று அஜயின் காஸ்டியூம் பஞ்சிங் பேக் தான். அதனாலேயே இந்த பாடுபட்டு கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் மற்ற பிள்ளைகளும் குத்தினால் அஜய்க்கு சாப்பிட்ட சாப்பாடு வெளியில் வந்துவிடும் போல இருக்க, அவனை பார்த்து மற்ற நால்வரும் சிரித்துக்கொண்டே கிண்டலடித்துக் கொண்டிருந்தனர். ஏன் ஆச்சுக்குட்டி, சாப்பிடவே பிறந்தவன் மாதிரி அந்த தீனி திம்பியே, இவனுங்க குத்துறத பார்த்தா நாளையில இருந்து வயிறுன்னு ஒரு உறுப்பு உனக்கு இருக்கவே இருக்காது போல இருக்கே என வைஷ்ணவி கிண்டல் செய்தாள். அடியே, ஏண்டி சொல்ல மாட்டீங்க? கூட படிச்ச ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்த என்ன கோத்து விட்டுட்டு இப்போ கை கொட்டி வேற சிரிக்கிறீங்களா? ஒழுங்கா என்ன இந்த குட்டிச்சாத்தானுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி விடுங்க. இல்ல நான் இந்த வேலையை விட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன் என அஜய் வீராப்பாக சொன்னான். அவனையே ஒரு மார்க்கமாக பார்த்து, ஏன் அச்சுக்குட்டி, வேலைக்கு சேரும்போது உன்கிட்ட ஏதாவது கையெழுத்து வாங்கினாங்களா என கேட்டார்கள். ஆமா, ஏன் கேக்குறீங்க என அஜய் சந்தேகமாக கேட்டான். எங்க கிட்டயும் வாங்கினாங்களே, பேசாம உள்ளூர் கோயில்லையே மணி அடிச்சிட்டு இருந்திருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். இப்ப ஊர் ஊரா போய் குல்ஃபி ஐஸ்காரன் மாதிரி மணி அடிக்க வேண்டியதா இருக்கு என மீயால் புலம்ப அஜய் புரியாமல் பார்த்தான். என்ன அச்சுக்குட்டி, புரியலையா? ஒழுங்கா அந்த கம்பெனிலேயே வேலை பார்த்திருக்கலாம். அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கம்பெனிக்கு வந்து இப்படி சிரிப்பா சிரிக்கிறோம். அதத்தான் சொல்றா என வைஷ்ணவி சொன்னாள். அஜய் குழப்பத்துடன், உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே என கேட்டான். ஏண்டா, அது எங்களுக்கு தெரியாதா? முடியாமத்தானே உட்காந்துருக்கோம். உன்கிட்ட வாங்கினாங்களே கையெழுத்து, அது மாதிரி எங்க கிட்டயும் வாங்கினாங்களே. சரி, நம்ம ஆட்டோகிராஃப் கேக்குறானுங்க பயவுள்ளைங்க, வாங்கிட்டு போகட்டும்னு ஈஸியா போட்டு கொடுத்துட்டோம். இப்போ என்னடானா, வேலையை விட்டு போனா 50 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்றானுங்க என சொல்ல, 3 ஆண்களுமே அதிர்ச்சியாக பார்த்தார்கள். என்னது, 50 லட்சம் ரூபாயா? இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த வேலைக்கு 50 லட்சம் ரூபாய் ரொம்ப அதிகம். இதை இப்படியே விடக்கூடாது. இவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்பதான் சரியா வரும் என விசால் கொதிப்புடன் சொன்னான். இதெல்லாம் எங்களுக்கு தோணாமலா இருந்திருக்கும்? அதையும் சொன்னோமே. ஆனா அவனுங்க போலீஸ சரிக்கட்டுறது ஈஸின்னு சொல்றானுங்க. அதையும் தாண்டி போனா, இந்த குரங்கு ஒருத்தனை நம்பி அம்மா அப்பா கிட்ட கண்ட இடத்துல சைன் வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்து அதுல அவங்க கடன் வாங்கின மாதிரி எழுதிட்டானுங்க. அந்த கடனுக்காகத்தான் நாங்க இப்போ இந்த கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களால வேற என்ன செய்ய முடியும் என மீயால் முகம் இறுகச் சொன்னாள். அவர்களை பார்த்து 3 ஆண்களுமே கவலைப்பட, அவர்களுக்கும் இதற்கு என்ன தீர்வு என்பது தெரியவில்லை. திடீரென்று அஜய், ஐயோ, நான் வேற கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கனே, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே என பயத்துடன் சொன்னான். வேற என்ன, எங்களை காய்ச்சின மாதிரி உன்னையும் கஞ்சி காய்ச்சிடுவானுங்க. இதுல பியூட்டி என்னன்னா, நாங்களே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கோம். அப்போ உன்னை அப்படியேவா விடுவானுங்க என வைஷ்ணவி சொல்ல, அஜய் அவளை தீயாய் முறைத்தான். அடியே, நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட விதி. ஆனா ஒய் மீ, என்னை ஏண்டி மாட்டி விட்டீங்க என கேட்டான். என்ன பண்றது அஜுக்குட்டி, கௌதம் வேற ஊர்ல இல்ல. இப்போதைக்கு உன்னை விட்டா எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற ஆளும் இல்ல. நீ மட்டும்தான் வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்த. எங்களுக்கும் பாதுகாப்புக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதனாலதான் உன்னை இங்க கொண்டு வந்தோம் என வைஷ்ணவி சாதாரணமாக சொன்னாள். அவர்களை முறைத்தாலும் அவர்களது நிலைமை புரிய வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதனால் அஜய் அவர்களை வண்ண வண்ணமாக திட்டிக் கொண்டிருந்தான். இதெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது என்பது போல் இரு பெண்களுமே அலட்டிக் கொள்ளாமல் இருக்க, திட்டி திட்டி அஜய்க்குத்தான் வாய் வலித்தது. அவனை பார்த்து விசாலும் அன்வரும் சிரித்தார்கள். சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்கடா. இந்த பிசாசுங்களால இன்னும் என்னென்னவெல்லாம் பார்க்க போறீங்கன்னு இனிமேதான தெரியும். அப்போ நீங்க இதே போல சிரிக்கிறீங்களான்னு நான் பார்க்கறேன் என சாபமிட்டான். அஜய் என்ன நேரத்தில் சாபமிட்டானோ, சற்று நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் மேனேஜர் அறையிலிருந்து அழைப்பு வந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு,
பிறகு மேனேஜர் அறைக்கு சென்று நின்றார்கள். அசோகன் அவர்களை மேலேயும் கீழேயும் பார்த்து தீவிரமாக முறைத்துக் கொண்டிருந்தார். ஆண்களை பார்த்தவர், உங்ககிட்ட நான் என்ன வேலை கொடுத்தா நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என கோபமாக கேட்டார். என்ன சார், நீங்க இந்த விளம்பர மாடலா வெளியே நிக்க சொன்னீங்க, அதைத்தானே செஞ்சிருக்கோம். நாங்க வேற என்ன செஞ்சோம் என அவர்கள் புரியாமல் கேட்டார்கள். அதெல்லாம் சரிதான். ஆனா உங்ககிட்ட எந்த அட்டைப்பெட்டியை போட சொல்லியிருந்தேன், ஆனா நீங்க எதை போட்டிருக்கீங்க? அது அந்த பெட்டி மியாவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னா, அதனால தான் மாத்திக்கிட்டோம். எப்படியா இருந்தாலும் நாங்க 5 பேரு தானே மாடலுக்கு நிக்க போறோம். யாரு எதை போட்டிருந்தா என்ன சார்? என்று விசால் கொஞ்சம் எரிச்சலுடன் கேட்டான். நாங்க சொல்றத செய்யறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது. நீங்களா ஒண்ணு செய்யறதுக்கு எல்லாம் நாங்க சம்பளம் கொடுக்க முடியாது என அவர் கோபத்தோடு சொன்னார். ஏதோ பேச வந்த அன்வரை தடுத்த மியால், சரி சார், இப்போ நாங்க என்ன செய்யணும்? அதை மட்டும் சொல்லுங்க என சற்று கடுப்போடு கேட்டாள். நாங்க சொன்ன வேலைய செய்யாம வேற வேலைய பார்த்தீங்கல்ல, அதுக்கு தண்டனையா இந்த மொத்த ஃப்ளோரையும் நீங்க 2 பேரும் கிளீன் பண்ணணும் என சொல்ல இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு அதிர்ச்சியாக அசோகனை பார்த்தனர். என்ன சார் சொல்றீங்க? இவ்ளோ பெரிய இடத்த நாங்க மட்டும் எப்படி சார் கிளீன் பண்ண முடியும் என வைஷ்ணவி ஆதங்கமாக கேட்டாள். கவலையே படாதீங்க, அதுக்காகவே உங்களுக்கு துணைக்கு 3 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என அசோகன் நக்கலாக சிரித்தார். அவர் சொன்ன விதத்திலேயே அது யார் என மற்றவர்களுக்கு புரிந்துவிட, அஜய் தான் புரியாமல், அந்த இளிச்சவாயனுங்க யாரு சார்? முதல்ல இந்த வேலைக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அப்பாவி பயவுள்ளைங்களா இருக்கும் போல இருக்கே என சிரித்தபடி சொல்ல, அசோகன் அவனையே மேலும் கீழும் ஒரு மார்க்கமாய் பார்த்தார். அவர் பார்வையின் பொருள் அஜய்க்கு புரிந்துவிட, சார், அந்த வார்த்தைய மட்டும் சொல்லிடாதீங்க சார். நீங்க அதத்தான் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அத மட்டும் சொல்லிடாதீங்க என கையெடுத்து கும்பிட்டான். ஆனால் அந்த இரக்கமில்லாத அசோகனும் அதைத்தான் சொன்னார். வேறு என்ன, நீங்கள் மூவரும் தான் அவர்களோடு சேர்ந்து எல்லா ஃப்ளோரையும் சுத்தமாக கழுவி துடைக்க வேண்டும் என்பதுதான் அது. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவர் காதிலேயே வாங்கவில்லை எனவும் எல்லோரும் ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கொண்டு அந்த ஃப்ளோரை சுத்தம் செய்ய சென்றார்கள். இரு பெண்களும் முன்னால் கூட்டிக் கொண்டே செல்ல, பின்னால் இரு ஆண்கள் வெறும் தண்ணீரை வைத்து துடைத்துக் கொண்டே வர, அதற்கு பின்னால் அஜய் லிக்விட் சேர்த்த தண்ணீரில் துடைத்துக் கொண்டே அவர்கள் பின்னால் சென்றான். அப்பவே சொன்னேன், இதுகளோட சேராதீங்கன்னு. கேட்டீங்களாடா? நீங்க கெட்டதும் இல்லாம என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டீங்களே. நான் சொன்னப்போ என்ன பார்த்து சிரிச்சீங்கல்ல? இந்த மொத்த ஷாப்பும் இப்ப நம்ம எல்லோரையும் பார்த்து சிரிக்க போகுது. உங்களுக்கு நல்லா வேணும்டா என அஜய் எல்லோரையும் பார்த்து பொறுமிக் கொண்டிருந்தான். அஜய் சொன்னதில் இருந்த உண்மை புரிய அன்வரும் விஷாலும் பெண்களை முறைக்க, 3 ஆண்களும் தங்களை முறைப்பதைக் கண்டு வைஷ்ணவி குனிந்து மீயாள் காதில், இந்த அஜய் குரங்கு எப்படி போட்டு விடுது பாரு, தனியா மாட்டட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அவர்கள் நேரத்திற்கு தகுந்தாற்போல் பக்கத்தில் இருந்த ஒரு கஸ்டமரின் மொபைலில், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா என பாடிக்கொண்டிருக்க, ஆண்கள் இன்னும் உக்கிரமாக அவர்களை முறைத்தார்கள். அது, அன்வர், எனக்கு 2 நாளா இப்படி செஞ்சா என்னன்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. இன்னைக்குத்தான் நீங்க மாட்டினீங்களா, அதனால ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என்னன்னா, இது எங்களுக்காக விரிச்ச வலையா, இல்ல தானா நடக்குதான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அதுல தெரியாம நீங்களும் வந்து சிக்கிக்கிட்டீங்க என மீயாள் அசடு வழிய புன்னகைத்தாள். என்னது, சிக்கிக்கிட்டோமா? எங்கள சிக்க வச்சுட்டு பேச்ச பாரு. இருடி மவளே, உன்னை என்ன செய்றேன் பாரு என அன்வர் அவளை துரத்த, ஐயையோ என்றபடி மீயாள் அங்கிருந்து ஓடினாள். அப்பொழுதுதான் மாப் போடப்பட்ட தரை என்பதால் அவளுக்கு வழுக்கிவிட பின்னாலேயே ஓடி வந்த அன்வர் நல்ல வேளையாக அவள் கையை தோளோடு தாங்கி பிடித்து நிறுத்தினான். நிறுத்தியதோடு இல்லாமல் அவளை மண்டையிலேயே கொட்டி அடிக்க வேறு செய்ய அவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள அவன் கையை பிடித்து மீயால் தடுத்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்தபடி உள்ளே வந்த ஆதிரனுக்கு கண்களும் முகமும் சிவந்து போனது. ரகு சொன்னது சரிதான், இவர்களெல்லாம் திருந்தப் போவதே இல்லை. எத்தனை தண்டனை கொடுத்தாலும் இவர்கள் ஆட்டம் குறைகிறதா பார் என மனதில் கருவி கொண்டவன், இனி இவர்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது என மனதில் இருத்திக் கொண்டு கோபத்தோடு நகர்ந்தான். அந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு விளம்பர வேலையை ஒத்திவைத்து முழுதாக அந்த கட்டிடத்தை சுத்தம் செய்யும் வேலை ஒப்படைக்கப்பட எல்லோரும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தனர். அது முடியும் தருவாயில் மீயாளுக்கு ஆதிரனிடமிருந்து அழைப்பு வர அவள் யோசனையுடன் அவன் அறைக்குச் சென்றாள்.